கடந்த 28/3/2026 அன்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் அவர்களுக்கும் அன்றைய முதல்வருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கனிம வளத்துறை இயக்குநருக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலர்களுக்கும் இந்த கனிம முறைகேடு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறைப்படி கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும், லாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவே லோடு செய்யப்பட வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் லாரியில் ராயல்டி என்று ராஜபானுடைய ஆட்கள் அடாவடியாக கட்சி நிதி பார்ட்டி பண்ட் என்று வசூல் செய்யக்கூடாது. இந்த 700 ரூபாயை இதை தடை செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தேன். எந்த ஒரு துறையிலிருந்து எனக்கு பதில் கூட வரவில்லை. மேதக ஆளுநருக்கு அனுப்பிய புகார் கடிதத்தின் மேல் கடந்த 11/6/2026 அன்று கனிம வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் எனக்கு ஒரு தபால் வந்துள்ளது. அதாவது இதுதான் நான் மேதக ஆளுநருக்கு 28/3/2026 அன்று இந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அனுப்பிய புகார் மனு. அதற்கு பதிலாக கடந்த 11/6/2026 அன்று கனிம வளத்துறை இயக்குனர் மோகன் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு தபால் வந்துள்ளது. தாங்கள் ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தின் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்து அரசுக்கும் தங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று ஆளுநர் அலுவலகத்திலிருந்து கடிதம் வரப்பெற்றுள்ளது. அதை அனைத்து மண்டலத்தினுடைய இணை இயக்குநர்களுக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தகவல் எனக்கு தெரிவித்துள்ளார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், கனிம வளத்துறையில் இருக்கின்ற கடநிலை ஊழியர் முதல் அனைத்து உயரதிகாரிகளும் இந்த முறைகேடுகளுக்கு ராஜப்பாவுக்கு உறுதுணையாக செயல்பட்டு வந்தார்கள். அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. எங்களுடைய புகாரை குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. எனவே முறையாக எங்களுடைய புகாரின் மீது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது நேர்மையான சகாயம் போன்ற ஒரு IAS அதிகாரிகளோ தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அனைத்து கடந்த ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து குவாரிகளையும் தலாய்வு செய்து விசாரணை நடத்தி அதில் அளவுக்கு அதிகமாக வெட்டியெடுப்பட்ட கனிமங்களை கண்டறிந்து அளவீடு செய்து அதற்குண்டான அபராத தொகையும் முறைகேடுகளாக கனிமங்களை வெட்டி எடுத்து அரசுக்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய ராஜப்பா மீதும் முறைகேடுகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் உறுதுணையாக இருந்து செயல்பட்ட கனிம வளத்துறையுடைய உதவி இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர், இயக்குனர் உட்பட அனைத்து அலுவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தும் இதற்கெல்லாம் முற்றிலும் உறுதுணையாக இருந்த காரணக்கர்த்தா அன்றைய ஆட்சியில் கனிம வளத்துறையில் இருந்த அமைச்சராக பொறுப்பு வகித்த மூத்த அமைச்சர் துரைமுருகன் மற்றும் ரகுபதி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. எப்பவுமே தமிழ்நாட்டிலே கனிம கொள்ளை அதிகம் நடக்கிறது கரூர் மாவட்டம். ஏன்னா அங்க மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார். அவருடைய ஆசையோட தான் நல்லா நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கிராவலை பொறுத்த வரைக்கும் நாங்க தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்தில் கேட்டீங்கன்னா நான் எத்தனை குவாரிகளுக்கு, அதாவது கிராவல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கனிம வளத்துறைக்கு தகவல் உரிமை சட்டத்தில் மனு செய்திருந்தேன். 2 குவாரிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனா ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதி இல்லாமல் இயங்கி வருகின்றன. தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் கரூரில் மற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அனுமதி பெறாத இடங்களிலும் கிராவல் மண், சவுடு மண் வெட்டி எடுத்துள்ளார்கள். இதுதான் குறிப்பா சொன்னீங்கன்னா கரூர்ல மட்டுமே ஒரு 100 கோடி ரூபாய் இந்த கனிம வள கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த எத்தனை குவாரி கொடுத்த இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் பதில் சொல்லவே இல்லை. கேட்டா இது தடை செய்யப்பட்டுள்ளதுன்றாங்க. ஏன்னா சொன்ன உண்மை தெரிஞ்சு போயிருன்னு தோராயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாவே ஒரு 100 to 120 குவாரிக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். இது நான் சொல்ற கிராவல் சவுடு. ஆனா 500க்கும் மேற்பட்டவங்க அனுமதி இல்லாம ஓடுது. இது மட்டுமல்ல, ஜல்லி கிரஷர் எம்சாண்ட் தயாரிக்கலாங்கல்ல, கிரஷர் குவாரி எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில ரினியூலுக்கு போனீங்கன்னா கல்குவாரி கிரஷர் உரிமையாளரிடம் 10 லட்சம் ரூபாய் பார்ட்டி பண்ட் என்று வசூல் செய்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு கல்குவாரி கிரஷர் உரிமையாளர் வெளியில் சொல்ல பயப்படுகிறார்கள். இப்ப நாங்களே பாருங்க, இப்ப நீங்க நினைக்கலாம், அதாவது
இன்று மட்டும் இல்ல, ஜூலை மாதம் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் எல்லா தருணங்களிலும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம். இந்த ராயல்டி பார்ட்டி ஃபண்ட் வசூல் செய்து தடை செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளுக்கும் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ராஜப்பா தரப்பிலிருந்து பல முறை எங்களுக்கெல்லாம் கொலை மிரட்டல் கூட வந்துள்ளது. மாண்புமிகு முதல்வர் நேர்மையாக வெளிப்படைத்தன்மை ஊழலற்ற ஆட்சி நடத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் சொன்னதை செயல்படுவார். அவர் வந்த பிறகுதான் இந்த கனிம வளத்துறை கட்டுப்படுத்துள்ளது. எனவே முதல்வர் எங்களுக்கெல்லாம் உரிய பாதுகாப்பு கொடுத்து எங்களை அழைத்து கேட்டால் 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எத்தனை கனிம வளங்கள் சூறையாடப்பட்டுள்ளது, எவ்வளவு மொத்தம் சுரண்டப்பட்டுள்ளது தெளிவாக எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் மாதிரி புகார் தெரிவித்தால் லஞ்சமாக தெரியப்படுத்தலாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற தைரியமா சொல்றாங்க. இன்னைக்கு நானே இவ்வளவு தைரியமா சொல்றேன், இந்த ஆட்சி எனக்கு பொறுப்பாக இருக்கும், முதல்வர் எனக்கு பாதுகாப்பா இருப்பான்ற ஒரு தைரியத்தை தான் சொல்றேன். பார்ட்டி ஃபண்ட் என்பது இது எவிடன்ஸ் எந்த ரெசிப்ட் எதுவும் கிடையாது. குவாரி ஓடுதுன்னு வச்சுக்கோ, ஒரு குவாரிக்கு போறோம், அங்க போனீங்கன்னா கிராவல் குவாரியில ஒரு லோடுக்கு 2000 ரூபாய் வாங்குறான். அந்த கிராவல் குவாரியுமே அன்னைக்கு காலகட்டத்தில் வாய்மொழி உத்தரவு, யாருக்கு ராஜப்பா சொல்றாலும் அவங்களுக்கு தான் லைசன்ஸ், அந்த குவாரி ஓனருக்கு. அங்க 2000 ரூபாய் கொடுத்துட்டு நீ வாங்கணும். இப்ப டிரான்சிட் பாஸ் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இதுதான் டிரான்சிட். இது எல்லாமே போலியான டிரான்சிட், ஆன்லைன் டிரான்சிட் பாஸே போலி. இதெல்லாம் இந்த போலியா கொடுத்து வழக்குல பதிவு வந்த டிரான்சிட் பாஸ் உங்களுக்கு காட்டுற ஒரு சாம்பிளுக்கு. இதான் நடைச்சீட்டுன்றது, கனிமங்களை எடுத்துட்டு போறப்ப. இதெல்லாம் ஃபேக். இப்ப லாரி டிரைவர்களுக்கு இது ஒரிஜினலா எதுன்னு தெரியுமா சொல்லுங்க? குவாரியில் கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். நீங்க கேட்ட கேள்வி, அங்க ராஜாப்பாவுடைய ஆட்கள் ஒவ்வொரு குவாரியிலும் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட லோடு எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றப்ப ஒரு யூனிட்டுக்கு 700 ரூபாய் ராயல்ட்டிங்கிறா. ஏன்னா இது பார்ட்டி ஃபண்டு மேல போகுது அப்படிங்கிறா. நாங்க நீங்க சொல்லலாம் வேற வழி இல்லை, எடுத்து கொடுத்தா தான் லோடு கொடுக்குறான். குவாரி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. வேற வழி இல்லாம நாங்க லாரிக்கு வாங்கிய தவணையை கட்ட வேண்டும், எங்க குடும்பத்தை நடத்த வேண்டும், எங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். லாரிக்கு வாங்கின மாத தவணை இஎம்ஐ செலுத்த வேண்டும். வேறு வழி இல்லாமல் இவ்வளவு அராஜ்யத்தையும் பெற்று வந்தாலும் வழியில் கனிமங்களை திருடி செல்வதா எங்கள் மீது வழக்கு போடுறாங்க. அமைச்சர் அப்ப ரகுபதி கிட்ட சொன்னோம், நாங்க ஒட்டுமொத்தமா பாய்காட் பண்ணோம். 2025 நாங்க வேலை நிறுத்த அறிவிச்சார். நாங்க அறிவிச்சப்ப கூப்பிட்டு பேசினார். என்ன குறையினார்? இந்த மாதிரி முறையா டிரான்சிட் பாஸ் கொடுக்கணும், ஓவர்லோடு ஏற்றி விடக்கூடாது, லாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை ஏற்றணும், ஒரிஜினல் டிரான்சிட் பாஸ் கொடுக்கணுமா, கொடுக்காத குவாரி உரிமையாளர் வழக்கு பதிவு செய்யணுமா. அவர் ஓகே நான் அதை சொல்றேன். ஆனா இதுவரை எந்த ஒரு குவாரி உரிமையாளரும் வழக்கு பதிவு செய்யவில்லை. காரணம், மாதந்தோறும் பார்ட்டி ஃபண்ட் என்று கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் அரசுக்கு வேண்டிய தொகையை செலுத்தி வருகிறார்கள். நாங்க எங்கிருந்து கொடுக்க முடியும்? என்னென்ன நடந்தது கடந்த 5 ஆண்டுகள் எல்லாத்துக்கும் தெரியும். மாண்புமிகு முதல்வருக்கு மெத்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் நியாயமான வெளிப்படை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துவீர்கள் நம்புகிறோம். உங்கள் செயல்பாடு இதுபடிதான் இருக்கிறது. எனவே இந்த கனிம வள கொள்ளை முற்றிலும் தடுக்கப்பட்டால் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கூடுதலாக கிடைக்கும். 50,000 கோடி. இது அனைத்தும் தனியாருக்கு செல்கிறது, அரசுக்கு செல்லவில்லை. மதுபானம், அதாவது எப்படின்னா லிக்கரை விட டாஸ்மார்க்கோட வருமானம் கனிமத்தில் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகள் தென்காசி வழியா பாத்தீங்கன்னா, அதாவது திருநெல்வேலியிலிருந்து தென்காசியிலிருந்து மத்தளம், குற்றாலம், செந்துறை, புளியரை செக் போஸ்ட் வழியா போகுது. நாங்களாம் போய் மறியல் பண்ணி ஒரு நாள் அரெஸ்ட் ஆகி வந்தோம். இங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரி அனுமதி சீட்டின்றி ஓவர்லோடு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் எடுத்துக்கிட்டு ஒசூர் வழியா கர்நாடகாவுக்கு போகுது. இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆட்சிக்கு வந்து 1 மாத காலத்தில் மாண்புமிகு கனிமவளத்துறை அமைச்சர் துடிப்பாக பிரபு அவர்கள் தென்காசி சோதனை சாவடியில் போய் இரவு நேரத்தில் சோதனை செய்தார். லாரி வாகனத்தின் மீது ஆய்வு செய்தார். ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கனிம வள கொள்ளை இந்த ஆட்சியில் தடுக்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். வெகு விரைவில் லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழகம் முழுவதும் கட்டுமான பணிகள் தங்குதடையின்றி நடைபெற, பயனாளியில் குறைந்த விலையில் தரமான மணல் கிடைத்தல அதிக அளவு ஆற்றில் எங்கெல்லாம் மணல் திட்டுகள் தேங்கியுள்ள கண்டறிந்து மணல் குவாரி இயக்க வேண்டுகிறோம். இந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது முழுவதும் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. ராஜப்பா, அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் பொறுப்பு வகித்த துரைமுருகன் மற்றும் ரகுபதி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.